நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மீன லக்கணம் மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தியா என்ற பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 10ஆம் பாவமான தனுசு ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? அப்போ தனுசு ராசியில் இன்னும் நட்சத்திர சாரம் இருக்குது. உங்களுடைய புத்திநாதனாகிய புதன் பகவான் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிற அந்த பதிவாகும். இந்த பதிவானது நாங்கள் மீன லக்கணம் மீனராசிக்கு எடுத்து பதிவு பார்க்கணும் அப்படி கிடையாதுங்க. மீன லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை புதன் புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக இந்த பலன் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிறப்பாக உங்களுக்கு 100% அப்படி ஒரு துறை பலனை பார்த்து நீங்கள் பலன் நினச்சிக்கலாம். ஓகேங்களா? அப்போ அது இது எத்தனை கோடி தசா பற்றி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 11 கோடி 12 கோடி சனி திசைங்க. புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 4 கூடியவன் 7 கூடியவனுடைய பாதகாதிபதி அன்று சுகாதிபதியோடைய புத்தி. ஓகேங்களா? அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா சனி திசையானது உங்களுக்கு 19 ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்கும். அப்போ சனி திசையில் புதன் புத்தியானது பார்த்தீங்கன்னா 2 வருடமும் 8 மாதமும் 9 நாட்களும் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ லக்கணத்துக்கு எண்ணி வர 10ஆம் பாவமான தனுசு ராசி இன்னும் நட்சசாரம் இருக்கு பார்த்துடலாங்க. அப்போ அங்கே இன்னும் நட்சசாரம் இருக்குதுங்க. மூலம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் வரை இருக்கும். பூரணம் 1 2 3 4 பாதம் இருக்கும். உத்திராடம் 1ஆம் மாதம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மூலம் சாரத்தில் இப்போ குருவோட ஆட்சி வீடு இல்லைங்க, அது புதன். அப்போ மூலம் சாரத்தில் உங்களுடைய 4 கோடி 7 கோடி புதன் பகவான் அங்கேருந்து ஆட்சி பெற்று அது 4ஆம் இடத்தை பார்ப்பார். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் என்னென்ன சம்மந்தப்படுதுங்க பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 10 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ 10 1 டபுள் சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ 10 சம்மந்தப்பட்டு கேது சம்மந்தப்பட்டு 4 7 அதில் பயணிக்கிறாங்க. அப்படி இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன வருங்க, அப்போ ஒரு இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நம்ம கையில் எடுக்கணுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு தொழிலுக்காக கடன் வாங்குவோம், ஒரு களத்தை அதாவது கல்யாணத்துக்காக கடன் வாங்குவோம், ஒரு தாய் சம்மந்தப்பட்ட வண்டி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு கடன் வாங்குவோம். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் கடன் வாங்குவோம், கண்டிப்பாக கட்டாயம் கடன் வாங்குவோங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி கடன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜாதி விட்டு ஜாதி அதர் கேஸ்ட்டுகளில் தான் கல்யாணம் பண்ணுவோங்க. அப்போ நமக்கு அதர் கேஸ்ட்டுக்கு அப்போ நேர்முக கல்யாணம் பண்ணிட்டோம்னா அங்கே ஆல்ரெடி அதர் கேஸ்ட்டுக்கு கலப்படம் இருக்கும். அப்பா அம்மா பொண்ணு நம்மளோட ஜாதி சனமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா கலப்படம் கண்டிப்பாக இருக்குங்க. அப்போ அந்த மாதிரி கல்யாணம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுக்கு உண்டான விரையும் அதுக்கு உண்டான செலவினம் அதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விட்ட குறை தொட்ட குறையா போன ஜென்மத்தில் விட்ட குறைதான் இப்போ ஒரு கலசரமாகவோ இந்த ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எல்லாமே போன ஜென்மத்தில் ஒரு மோட்சம் பெறாததை இந்த ஜென்மத்தில் அதை மோட்சம் பெறுது சாந்தி அடைகிறதுக்காக தொழிலையும் அந்த ஒரு அமைப்பையும் தொடுவோம். ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்து பூரணம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய புதன் பகவான் பயணித்து என்ன சாதம் கொடுப்போம், என்ன அவன் கொடுக்க பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நேரத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவம் சம்மந்தப்படுது. அவன் 3 8 சம்மந்தப்பட்டு அது 4 7 அது மாதிரி பயணிக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம் தொழிலான நம்ம பார்த்தீங்கன்னா விரும்பி ரசித்து செய்வோம். அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தொழில் மேலே நாம் அதீத ஒரு காதல் ஏற்படும். இந்த தொழில் பண்ணணும், அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அது எப்படி பண்ணணுங்க, நம்ம அப்போ ஊர் விட்டு ஊர் தான் பண்ணணுமே தவிர இடம் விட்டு இடம் மாதிரி தான் பண்ணணும். அப்போ அது அதிகம் நம்ம உழைப்பை நம்ம முயற்சி அதிக முதலீடாக போடணும். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி போட்டு தான் நம்ம போடணும். அப்போ அந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த அமைப்பு நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கலசத்துக்குள்ளே உண்டான பிரச்சனை ஏற்படுங்க. அப்போ சம்திங் ஏற்படும். பொதுவாக பார்த்தீங்கன்னா கேது சாதம் நின்னாலும் சரி, பூர சாதம் நின்னாலும் சரிங்க, உத்திராடம் சாதம் நின்னாலும் சரி, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தாயார் வீட்டுக்கு மனைவிக்கு கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக கசகசப்பு கண்டிப்பாக கட்டாயம் வருங்க. அதில் மட்டும் உஷாராக இருக்கணுங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படிங்க, அப்போ பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நம்ம தொழில் மேலேயோ வண்டி வாகனத்து மேலேயோ தாயார் மேலேயோ நம்ம மேலேயோ நம்ம கலத்தத்துக்கு மேலேயோ கண்டிப்பாக ஒரு இன்சூரன்ஸ் LIC பாலிசி போட்டுக்கணுங்க. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி போட்டிருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்போ இடம் விட்டு இடம் ஊர் விட்டு ஒரு தொழில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெருசாக பாதிக்காதுங்க. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திடீர்னு ஒரு அமைப்பு, திடீர்னு ஒரு தொழில் அமையும், திடீர்னு நம்ம கைவிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதனால உஷாராக சோதனமாக செயல்படணுங்க. ஓகேங்களா? அப்போ காலகட்டங்களில் பெண்கள் விஷயத்தில் தொழில் ரீதியான பெண்கள் விஷயத்துக்கு உஷாராக இருக்கணும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு நம்ம தொழில் விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு கனெக்டு கொஞ்சம் மோதல் வரும். அப்போ எது எடுத்தாலும் நம்ம தொடங்காத மாதிரி இருக்கும். அப்போ ஊருட்டு ஊறும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஒட்டு கொஞ்சம் நம்ம மேல் நோக்கி போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, இன்னும் எவ்வளோ இருக்குதுங்க, அடுத்த சாரத்துக்கு போயிடுவோம். அடுத்த சாரம் என்ன சாரம் இருக்குதுங்க, அங்கே உத்திராடம் சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ உத்திராடம் சாரம் 10 சம்மந்தப்படுது. அப்போ 6 சம்மந்தப்படுறாங்க. அது மேலே 4 7 பயணிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு கடன் இல்லாமல் இருக்காதுங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொழிலில் வந்து இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம சோம்பேறி ஆயிடுவோம். அப்போ நம்ம செய்கிற தொழிலில் நம்ம ஆட்களை போட்டு வர வருமானம் கம்மியாக இருக்கும். அதை ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு கடன் வாங்கி வட்டி கட்டிக்கிட்டு சம்பளம் கொடுத்துக்கிட்டு வாடகை கட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஏதோ உருட்டிக்கிட்டு பெரட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா கையில் அங்கே ஒன்றுமே இருக்காது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம உஷாராக சோதனமாக செயல்படணுங்க. அப்படி செயல்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு ஆதாயத்தை தேடலாம். ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ எல்லாத்துக்கும் உஷாராக இல்லைனாக்கா ஒன்றா வருங்க, ஒரு பஞ்சாயத்து வரும். ஓகேங்களா? அப்போ மேலும் கடன் அதிகரிக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகரிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, என்னதான் இருந்தாலும் என்னத்தான் ஆட்களை போட்டாலும் நாம் இறங்கி நின்று நம்ம சுயமாக சும்மா துள்ளி குதித்து வேலை செஞ்சு இரவு பகல செயல்பட்டோம்னாக்கா கண்டிப்பாக ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணலாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தாயார்கிட்டையும் சரி நம்ம மனைவிகிட்டையும் சரி கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் இக்கீகள் வரும், ஒரு முரண்பாடு வரும். அதை நீங்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து சால்வ் பண்ணி போனீங்கன்னா நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணலாங்க. ஓகேங்களா? அப்போ வண்டி வாகனத்து மேலே தொழில் மேலே மனைவி மேலே எப்படி அக்கறை வேணுங்க, அத்தனை ஒரு புள்ளி வந்துடும். பார்த்து சோதனை பாருங்க. இது எவ்வளோ சொல்லலாம் பயணி. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்ல வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு, எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரச்சனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.